அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு அபிப்பிராயம் இருக்குது. அது எதிர்காலத்துல பண்ணணும்ன்ற ஒரு திட்டம். என்ன திட்டம்? அது என்னன்னா, நல்ல பக்தியா இருக்கவங்க நல்லா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான நோக்கம். அவங்க நல்லா இருந்தா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க. அதனால இப்ப நமக்கு ஆலயத்துல வரக்கூடிய ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவியருக்கு ஜப்பான் மொழி சொல்லிக் கொடுக்கலான்னு ஒரு அபிப்பிராயம். இது ஜப்பான் மொழி வளர்க்கணும்ன்றது பிரதான நோக்கம் அல்ல. அவங்க வாழ்க்கையில அடுத்த படிக்கு போறாங்க. அப்ப அந்த இறைவனோட சம்பந்தம் இருக்கணும். சம்பிரதாய ரீதியா, பாரம்பரிய ரீதியா ஜப்பானுக்கும் நமக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. இப்ப நம்ம நவராத்திரி பண்றோம் இல்லையா, அவங்க டால் ஃபெஸ்டிவல்னு பண்ணுவாங்க. இந்த விநாயகர் வணங்குற மாதிரி அங்கேயும் விநாயகரை வேறு விதத்துல வணங்குறாங்க. இந்தியாலேயே ஜப்பான் மொழி அதிகமா படிக்கிறது தமிழ்நாட்டுல தான். பாஸ் ஆறதும் தமிழ்நாட்டுல தான். ஜப்பானிய நிறுவனங்கள் அதிகமான அளவு இந்தியாலே தமிழகத்துலதான் அதிகமா இருக்குது. அது இல்லாம இப்ப ஜப்பான் மொழி படிச்சா நிறைய வேலை வாய்ப்புகள் நல்ல சம்பளத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப எளிமையான குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க பெரிய பொருட்செலவு பண்ணி டாக்டர், இன்ஜினியர் அதெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இமீடியட்டா வேலைக்கு போற சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அதனால காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிறச்சு இது கூடயே ஒவ்வொரு லெவல் 3 லெவல் படிச்சான்னா போறோம். அவன் கிராஜுவேஷன் முடிச்சு என்கிட்ட ஜப்பான் மொழி இருக்குதுன்னு சொன்னான்னா அவனுக்கு நல்ல எதிர்கால வேலைக்கான வாய்ப்புகள் அதிகம். அது எங்க கோவிலுக்கு வரக்கூடிய அடியார்கள் நல்ல உயர்ந்த நிலைக்கு போகணும்ன்ற எண்ணத்துல ஆலய நிர்வாகத்தோட சேர்ந்து பண்ணலாம்னு எதிர்கால திட்டம் வச்சிருக்கிறோம். அருமை அருமை அருமை.